தர்மபுரியன் செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறதா திட்டமிட்டு இருக்கிறாராமா. ஏன்னா அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை அரசியல் கட்சியாக பதிவு செஞ்சிருக்கிறாரு, ஒரு அமைப்பாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து எம்ஜிஆர், சீமான், விஜயகாந்த், இதை தொடர்ந்து சில அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்க எல்லாரும் தென் மாவட்டமான மதுரை பகுதியை தேர்வு செய்வாங்க. அங்கதான் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி எங்களோட வலிமையை பாருங்க, எங்களோட பலத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களுக்கு காட்டுவாங்க. அந்த வரிசையில நம்ம விஜய் அவர்களும் வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை பதிவு செஞ்சுட்டு அந்த அதே பாணியில எம்ஜிஆர், சீமான், விஜயகாந்த் இவங்கெல்லாம் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்களோ அதே பாணியில் இவரும் ஒரு மாநாட்டை நம்ம நடத்திடுவோம், நம்மளோட வலிமையை ஃபஸ்ட்டு காட்டிடுவோம், அப்போதான் அரசியலில் பேசும் பொருளாக நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தணும்னு திட்டமிட்டு இருக்கிறாங்களாமா. அந்த மாநாடு நடத்துறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. அதாவது மாநாடு இவர்கள் வரிசையில நம்ம தென் மாவட்டத்தை டார்கெட் செய்யறது சரியா இருக்காது. கொஞ்சம் மாற்றம் செஞ்சு நம்ம வட மாவட்டம் அல்லது கொங்கு மண்டலத்துல போடலாம், அதாவது கோயம்புத்தூர் இல்லைன்னா சேலத்தை தேர்வு செய்யலான்ற மாதிரி ஒரு திட்டம் போயிட்டு இருக்குங்கம்மா. அதுல சேலத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. சேலத்தை தேர்வு செஞ்சு ஒரு சில இடத்தை தேர்வு செய்யறதுக்காக விஜய் அவர்களுடைய முக்கிய பொறுப்பாளரான புசி ஆனந்த் அவர் போய் பார்த்துருக்கிறாரா ஒரு தகவல். எது எப்படியோ, ஆனா ஏன் இவங்க வட மாவட்டத்தை தேர்வு செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட மாவட்டத்தில் இருக்கிற வன்னியர்கள் ரொம்ப ஈஸியா இலகுவா பழகக்கூடியவங்க. ஏதாவது ஒரு எமோஷனலா, ஒரு அன்பா, ஆசையா பேசினா உடனே அவங்க மனமாற்றம் ஆயிடுவாங்க. இதுல குறிப்பா வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக, அதாவது அந்த வன்னியர்களுக்காக போராடக்கூடிய, கேள்வி எழுப்பக்கூடிய, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த, அரசியல் அதிகாரத்தை மேம்படுத்த, கல்வியில, பொருளாதாரத்துல இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கான அவர்களுக்கான கட்சிகளை அவங்க எப்பவுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க பின்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 பேர், ஊருக்கு 10 பேர் கிளம்பி வந்துடுவாங்க. அதனால நம்ம வன்னியர்களை டார்கெட் பண்ணலாம், நம்ம வன்னியர்களை டார்கெட் பண்ணாதான் பெரும் அளவுல நம்ம ஓட்டை கன்வெர்ட் பண்ண முடியும், ட்ரைவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அவருக்கு விஜய்க்கு கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல். இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்ட்டு போயிட்டு கொங்கு மண்டலம் வேண்டான்னு ஒரு நிலைக்கும் வந்திருக்கிறாங்களாமா. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சமுதாயத்துக்கு யாரெல்லாம் நல்லது செய்வாங்க, யாரெல்லாம் நமக்கு உறுதுணையா இருப்பாங்க, அரசியலும் சரி பொருளாதாரத்திலையும் சரி, எந்த கட்சியை நம்ம ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கே அங்க ஆதரவு செல்வாக்கு இருக்கும். அதனால நம்ம அங்க நம்மளோட பருப்பு வேகாது. அதனால நம்ம வட மாவட்டத்தை வன்னியர்களே டார்கெட் பண்ணலாம், அவங்க தான் நமக்கு ஈஸியா நம்ம அவங்கள மனமாற்றம் பண்ணி இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருக்கிறாங்களாமா. எது எப்படியோ, இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, திருச்சியில போடலானும் திட்டமிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஏன்னா வட மாவட்டம், தென் மாவட்டம், கொங்கு மண்டலம் இதற்கு சென்டர் மையப்பகுதி இல்லையா, அதனால திருச்சியை தேர்வு செய்யலான்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. பார்ப்போம். இதுல இன்னொரு முக்கியமான கூடுதல் விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது விஜய் அவர்கள் ஒரே ஒரு பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பை மட்டும் நடத்திவிட்டு, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜய் அவர்கள் நீங்கள் கேட்கும் அத்துணை கேள்விகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுக்க தயாராக இருக்கிறேன், என்னிடம் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று அவர் சொல்வாரானால் நிச்சயமாக அந்த முதல் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே எனக்கு கட்சியும் வேணாம், அரசியலும் வேணாம், நான் சினிமாவுக்கே போயிடுறேன், நான் நடிக்கவே போயிடுறேன், அதுல என்ன முதலமைச்சர் என்ன பிரதமராகவே ஆக்கிடுவாங்க, அதனால நான் அதுக்கே போயிடுறேன்னு ஓடிடுவாரு. அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், சுற்றுச்சூழலை எப்படி நீங்க மேம்படுத்த போறீங்க, கல்வியில எப்படி மேம்படுத்த போறீங்க, பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்த போறீங்கன்னு கேள்வி கேட்டா இவர் கண்டிப்பா ஓடிடுவாரு. எது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.